இப்போ உங்களுக்கு இப்ப பாருங்க எப்படி மழைப்பொழிவை நாம் பெறோம். சூரியன் தந்தை, கடல் தாய், இருவருடைய இயற்கை இணைவிலே நீராவி ஆகி குளிர் மேலே போய் இந்த பாருங்க, இந்த நீராவி மேலே போய் மேகமாக உருமாற முடியவில்லை. அது சுத்தி திரியுது அப்படியே. அப்ப எப்போது அது மேகமாக மாறுது? அந்த நீராவிக்கு கணம் அடர்த்தி குறைவாக இருக்கனால மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது மனிதர்களின் வியர்வை, மரங்களின் வியர்வை, மரத்துக்கு வேர்க்குமா? வேர்க்கும், வேர்க்கும், மரத்துக்கு வேர்க்கும். வேர்க்காத மரங்கள் இருக்கிறது, அது சீமக்கருவேலை, யூக்கலிப்டஸ், இந்த மரங்கள் வேர்க்கிற மரங்கள். மரங்களுக்கு வேர்ப்பதால் தான் அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது எவ்வளவு வெப்பமானாலும் குளுகுளு என்று குளிர்ச்சியா இருக்க காரணமா தான் அந்த மரங்களின் வேர்வை மேலே போகுது. அப்பவும் அது மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது காற்று, இங்க இருந்து எடுத்து போற தூசி, கரி, இதெல்லாம் சேர்ந்து மேகமாக மாறுகிறது. நீராவியாய் மேல போய் மேகமா மாறுது. இந்த மேகத்தை காற்று தள்ளிக்கொண்டே போகுது, தள்ளிக்கொண்டே போகுது. தள்ளிக்கொண்டு போற மேகத்தை தடுப்பு அரணாக நின்று, பெரிய கோட்டையாக நின்று தடுத்து நிறுத்துவது மலைகள். இந்த மாதிரி நிறுத்து மலைகள், மலைகள் தடுத்து நிறுத்துது.